மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் முதலமைச்சருக்கு பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் நன்றி கூறியிருக்கிறார். இதனுடைய விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், இப்போ கவுன்சிலர் உறுப்பினர், பாஜக உறுப்பினர் எதற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார்? அதனுடைய விவரம் என்ன? காயத்ரி, தொடர்ச்சியாக மாமன்ற கூட்டத்தொடரானது இன்று நடைபெற்று வரக்கூடிய நிலையில தொடர்ந்து குறிப்பா பாஜகவினுடைய ஒற்றை கவுன்சிலராக இருக்கக்கூடிய உமானந்த் அவர்களுடைய கருத்து அப்படிங்கிறது எப்பொழுதும் எதிர்கருத்தாக இருக்கக்கூடிய நிலையில இன்று அவருடைய பதிவு வைத்த அந்த முக்கியமான கோரிக்கைகள் கிட்டத்தட்ட ஒரு 80% நிறைவேற்றப்பட்டிருப்பதாக 4 ஆண்டுகள் தற்போது நிறைவு செய்யக்கூடிய தருவாயில தன்னுடைய கோரிக்கைகள் 80% நிறைவேற்றப்பட்டிருப்பதாக உமானந்த் அவர்கள் இன்று சென்னை மாநகர கூட்டத்துல மேயர் முன்னிலையில் தெரிவித்திருக்கிறார். அதே போல தொடர்ச்சியாக இன்னும் சில கோரிக்கைகள் இருக்கிறது. குறிப்பாக உடற்பயிற்சி கூடம், சுகாதார சீர்கேடுகள் உள்ளிட்ட இந்த பிரச்சனைகள் குறித்தும் கவனம் செலுத்தி வரக்கூடிய இந்த ஓராண்டுகள்ல நிறைவு செய்யக்கூடிய வகையில தொடர்ந்து பணியாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக தொடர்ச்சியாக கடுமையான விமர்சனங்கள் அப்படிங்கிறது கடந்த 4 ஆண்டுகளாக இருந்தாலும் கூட இன்றைய தினத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்து அப்படிங்கிறது குறிப்பாக சமீபத்தில் முதலமைச்சரை அவர்களை சந்தித்து ஒரு சில கோரிக்கைகள் வைக்கப்பட்ட பிறகு அது தொடர்பாகவும் அதிகாரிகளை சந்திப்பதற்கு முதலமைச்சர் தெரிவித்திருந்ததாகவும், எனவே அந்த சந்திப்புகள் எல்லாம் தற்போது நிறைவு பெற்று வரக்கூடிய காலங்களில் குறிப்பாக பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படக்கூடிய வகையில தொடர்ந்து செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அப்பொழுது குறிப்பாக திராவிட மாடல் அரசு என்ற அடிப்படையில இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதாக நீங்கள் சொல்லுங்கள் என்று குறிப்பாக துணை மேயர் அவர்கள் தெரிவித்திருந்தார், மகேஷ்குமார். அதற்கு பிறகு சில நேரம் குறிப்பாக மாமன்ற கூட்டத்தினுள்ள சில நெடுகள் குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. மற்றபடி தொடர்ச்சியாக அவருடைய கோரிக்கைகள் அப்படிங்கிறது இன்னும் 20% மேலான அந்த தொகுதியில் அவருடைய பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி கோரிக்கை வைத்திருந்தார். காயத்ரி, நன்றி வேல்முருகன், இது குறித்த தகவல்களுக்காக.